ஒரு உயர்ந்த வேதம் என்கிற மரத்திலிருந்து பழுத்த பழமாகத்தான் இந்த பாகவத புராணம் கருதப்படுகிறது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகாகா என்று சூதர் பாகவதத்தின் தொடக்கத்தில் தெரிவிக்கிறார். நிகமம் என்றால் வேதம் என்று பொருள். அந்த வேதத்தின் சாரமான அர்த்தத்தை ஒரு அழகான, இனிமையான, படிப்பதற்கு சுவாரஸ்யமான புராண வடிவத்திலே சுகாச்சாரியர் நமக்கு வழங்கினாராம். எப்பவுமே கிளி கொத்திய பழம் என்றால் அதற்கு இனிமை இருக்கும் என்று தெரிவிப்பார்கள். சுகாச்சாரியரும் கிளிதானே, அதனால் அவர் வாயிலிருந்து வந்த பாகவதத்துக்கு இனிமை அதிகமானது. அதை அனுபவிப்பதற்கு அனைவரும் வாருங்கோள் என்று சூதர் அழைக்கிறார். நாமும் அந்த பாகவத புராணத்திலிருந்து ஒரு 3 இடங்களை தேர்ந்தெடுத்து 3 நாட்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்று தொடங்கி இருக்கிறோம். நேற்றைய தினம் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தில் தொடக்கத்திலேயே இருக்கக்கூடிய குந்தி தேவியினுடைய ஸ்துதி. கண்ணன் பரீட்சித்தை ரட்சித்து கொடுத்த போது குந்தி தேவி இவர் நமக்கு செய்த உதவிகள் அனைத்தையும் பார்த்தால் இவரை விட்டு பிரிந்து நம்மால் வாழ்வதென்பதே முடியாது, கண்ணன் எப்போதும் நம்மோடையே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கண்ணனை வெகுவாறு ஸ்தோத்திரம் செய்தாள். அந்த ஸ்துதியினுடைய பொருளை நேற்றைய தினம் அனுபவித்தோம். ஒரு பெண், அதுவும் வயதானவள், வாழ்க்கை முழுவதும் துன்பங்களை சந்தித்தவள், கண்ணனே தனக்கு துணை என்கிற எண்ணத்தோடு பாடிய ஸ்லோகங்களை கேட்டோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு வேறு ஒரு ஸ்தோத்திரத்தை, ஸ்துதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஸ்துதி பாகவத புராணத்தினுடைய 10வது ஸ்கந்தத்தில் 87வது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது. இதற்கு ஸ்ருதி கீதா என்கிற பெயர் வழங்கப்படுகிறது. ஸ்ருதி, ஸ்ருதி என்றால் வேதம் என்று பொருள். ஏனென்றால் ஸ்ருதி என்றால் கேட்டல் என்று பொருள் சம்ஸ்கிருதத்திலே இருக்கிறது. வேதம் என்கிற நூல் முன்காலத்தில் எழுதி வைத்து படிக்கப்பட்ட நூலே அல்ல. கர்ண பரம்பரையாக ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை கேட்டு கேட்டே சிஷ்யன் மனப்பாடம் செய்து கொள்வார். அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஓதுவிப்பார். இப்படி கேட்டு கேட்டே இந்த நூல் பரப்பப்பட்டபடியாலே ஸ்ருதி, கேட்டு வளர்க்கப்பட்ட, படிக்கப்பட்ட நூல் என்று இதற்கு பெயர் ஏற்பட்டது. அப்ப ஸ்ருதி என்றால் வேதங்கள் என்று பொருள். அந்த ஸ்ருதியினுடைய கீதை ஒரு கானம், பாட்டு, இசை, ஸ்தோத்திரம். பகவானால் இயற்றப்பட்ட கீதைக்கு பகவத்கீதைன்னு பெயர் சொல்லுகிறோம். அத போல பல கீதைகள் இடங்களிலே காணப்படுகின்றன. உத்தவ கீதா என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஐல கீதம் என்று 11வது ஸ்கந்தத்தில் பாகவத புராணத்திலேயே இருக்கிறது. இது போல பல கீதைகள். ருத்ர கீதை என்று ஒரு இடத்தில் பிராச்சேதசர்களுக்கு ருத்ரனார் செய்யக்கூடிய உபதேசம். இப்படி பல இடங்களிலே கீதைகள் காணப்படுகின்றன. இந்த ஒரு கீதை வேதமே பகவானை பற்றி பாடின ஒரு ஸ்தோத்திரம். அதனால் ஸ்ருதி கீதா என்று இந்த பகுதிக்கு பெயர் வழங்கப்படுகிறது. கிருஷ்ணாவதாரத்தை வரிசையாக வர்ணித்து கொண்டு வருகிறார் சுகாச்சாரியர். அதில் எல்லா லீலைகளையும் சொல்லி முடித்து விட்டார். மொத்தமே 90 அத்தியாயங்கள் தான் 10வது ஸ்கந்தத்திலே உள்ளன. அதில் முடிவுக்கு அருகிலே 87வது ஸ்கந்தத்தில் இந்த ஸ்ருதி கீதை என்பது இடம்பெற்றுள்ளது. வேதங்கள் அனைத்தும் சேர்ந்து பகவானை ஸ்தோத்திரம் செய்கின்றன. எந்த காலத்தில் என்றால் பிரளயம் ஏற்பட்டு பல ஆண்டுகளுக்கு உலகம் என்பதே இருக்காது. பகவான் மட்டும்தான் இருப்பார். அவரிடத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாதபடிக்கு நாம் அனைவரும் ஒட்டி கொண்டிருப்போம். இன்றைக்கு கண்ணுக்கு இத்தனை பொருட்கள் கண்ணிலே படுகின்றன. இது மேஜைன்னு சொல்லுகிறோம், இது புத்தகம்னு சொல்லுகிறோம், இது விளக்குன்னு சொல்லுகிறோம், இது மண்டபம்னு சொல்லுகிறோம், கோயில் என்று சொல்லுகிறோம். இப்படி வெவ்வேறு பெயர்களாலே வெவ்வேறு உருவங்களை கொண்டு பொருள்களை வேறுபடுத்தி அறிய முடிகிறது. அந்தந்த பொருளுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கார். மனுஷ உடலுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவை மனிதன் என்று அழைக்கிறோம். நாயின் உடலுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவை நாய் என்று அழைக்கிறோம். இப்படி ஜீவாத்மாக்களுக்கும் சரி, அச்சேதன பொருட்களுக்கும் சரி, பெயராலும் உருவத்தாலும் வேறுபாடுகள் இருக்கின்றன.
இப்போது சிருஷ்டி ஏற்பட்ட தசையில் இது அனைத்தும் இருக்கிறது. ஆனால் பிரளயம் என்று ஒரு நாள் ஏற்படுமே, பிரம்மாவினுடைய ஆயுசு முடிய வேண்டும், அப்போதுதான் பிராகிருத பிரளயம் என்பது ஏற்படும். பிரம்மாவினுடைய ஆயுஸ் என்பது நம்முடைய ஆயுளை விட மிக நெடியது. நமக்கு 100 ஆண்டுகள் ஆயுசு என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. சதாயுர்வை புருஷா என்று சாஸ்திர வசனம். அப்ப 100 ஆண்டுகள், நமக்கு 24 மணி நேரம், 60 நாழிகைகள் கழிந்தால் ஒரு நாள் முடிந்து போகிறது. அதை போல 360 நாட்கள் போனா ஒரு வருஷம். அதை போல 100 வருஷங்கள் கழிந்தால் ஒரு ஜன்மா, ஒரு பிறவி ஆயுசு முடிந்து விட போகிறது. ஆனா இதே போல காலக்கணக்கு மேல் மேல் இருக்கக்கூடிய உலகங்களில் கிடையாது. ஸ்வர்கலோகத்தில் தேவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு காலக்கணக்கே வேறு. நம்முடைய ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது. நமக்கு 2 அயனங்கள் சொல்லுகிறோமே, உத்தராயணம் தட்சிணாயனம் என்று 2 சொல்றோமோ இல்லையோ. தை மாசம் பிறந்தா உத்தராயணம் வந்துவிடும். தை, மாசி, பங்குனி, சித்திர, வைகாசி, ஆனி 6 மாதங்கள் உத்தராயணம். அப்புறம் ஆடி மாசத்திலிருந்து மார்கழி வரை தட்சிணாயனம்னு சொல்லுகிறோம். இந்த 2ம் தான் தேவர்களுக்கு பகலும் இரவும். நம்முடைய உத்தராயணம் என்கிற 6 மாசம் தேவர்களுக்கு பகல் பொழுது, காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை. நம்முடைய தட்சிணாயனம் என்பது தேவர்களுக்கு இரவு பொழுது, மாலை 6லிருந்து காலை 6 வரை. அப்ப நமக்கு ஒரு வருஷம் முடிந்ததென்றால் தேவர்களுக்கு ஒரு நாள் முடியும். அதை போல அவர்கள் கணக்கின்படி 360 நாட்கள் முடிந்தால் அவர்களுக்கு ஒரு வருஷம் முடியும். அதை போல 100 வருஷங்கள் முடிந்தால் தேவர்களுடைய ஆயுசு முடிந்துவிடும். இது தேவர்களுக்கான கணக்கு. வேணும்னா கணினியில நீங்க பெருக்கி பார்த்துக்கோங்க. நம்முடைய 360 நாள், அவர்களுக்கு ஒரு நாள். அப்ப அவர்களுக்கு ஒரு வருஷம்னா நமக்கு 360 பெருக்கிக்கணும். அத்தனை நாட்கள் போனா அவர்களுக்கு ஒரு வருஷம். அதை போல 100ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய நாட்கள் எத்தனை கழிந்தால் தேவர்களுக்கு ஆயுசு முடியும் என்று கணக்கிட்டு விடலாம். இது தேவர்களுடைய மானம். அதற்கு மேல பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் இருக்கிறதே, அது இதைவிட நீண்டது. பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்பது நம்முடைய கணக்காலே 1000 சதுர்யுகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஒரு சதுர்யுகம் என்பது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 முடியணும். 43,20,000 வருஷங்கள் முடிந்தா ஒரு சதுர்யுகம் முடியும். இதை போல 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடிந்துவிடும். அவருக்கு சாயங்காலம் 6 மணி ஆகிவிடும். ஆகிவிட்டால் பிரம்மா உறங்கச் சென்று விடுவார், தூங்கி விடுவார். அவர் தூங்கும் பொழுது 14 லோகங்கள் இந்த உலகத்துல சொல்லுகிறோம் இல்லையோ. நாம் இருப்பது பூஹு, பூமண்டலம்னு சொல்றோம். இதுக்கு மேல 6 உலகங்கள், புவஹ, சுவஹ, மகஹ, ஜனஹ, தபஹ, சத்தியம். சத்தியலோகத்துலதான் பிரம்மா இருக்கார். சுவஹா என்கிற 3வது லோகத்தில் தேவர்கள் இருக்கிறார்கள். நாம் பூமண்டலம், பூலோகம் என்கிற முதல் உலகத்தில் இருக்கிறோம். இதுக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கின்றன. அதளம், விதளம், மகாதளம், ரசாதளம், ததாதளம், சுதளம், பாதாளம் என்று ஒரு 7 உலகங்கள் கீழே இருக்கின்றன. இது சேர்த்துத்தான் 7 14 லோகங்கள், மொத்த 14 உலகங்கள் இருக்கின்றன. பிரம்மாவுக்கு இரவு பொழுது வரும் பொழுது அதில் 10 உலகங்கள் அழிந்து போய்விடுமா. கீழிருந்து கணக்கு பண்ணிட்டு வாங்கோ 10 உலகங்கள். இப்ப பாதாளத்திலிருந்து தொடங்கி பூஹு, புவஹா, சுவஹா ஸ்வர்கலோகம் வரை இருக்கக்கூடிய 10 உலகங்கள் அழிந்து விட போகின்றன. மிச்சம் இருக்கிற 4 உலகங்கள் மட்டும்தான் இருக்கும். அது அவருடைய இரவு பொழுது. அந்த இரவு பொழுது எவ்வளவு பெருசு, பகல் எவ்வளவு பெருசோ அதே பொழுதுதான் இரவு. அப்ப 1000 சதுர்யுகங்கள், 43,20,000 1000ஆல் பெருக்கினால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே போல இரவு, அதே போல அடுத்த பகல், அதே போல அடுத்த இரவு. இப்படியே அவருக்கு 100 வருஷங்கள் கழிந்தனவென்றால் அப்ப பிராகிருத பிரளயம் என்று பகவான் உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அழித்து விடுகிறார். 10 உலகங்கள் மட்டும் அழிவது பிரம்மாவுக்கு இரவு ஏற்படும் பொழுது. பிரம்மாவின் ஆயுஷே முடிந்து விட்டதென்றால் அப்ப பகவான் அனைத்தையுமே அழித்து விடுகிறார். எதுவுமே பஞ்சபூதங்களே இருக்காது, அண்டம் என்பதே இருக்காது, 14 உலகங்கள் இருக்க மாட்டா, ஜீவாத்மாக்களுக்கு உடலே இருக்காது. இதை போல வெவ்வேறு பொருட்களை நம்மால் பார்க்க முடியாது. எல்லாம் சேர்ந்து ஒரே பொருளாக பிரகிருதி, மூல பிரகிருதி என்று தெரிவிக்கிறோமே, அந்த பெயரோடு இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தா எளிமையாக புரிந்து போய்விடும். ஒரு குழந்தையினிடத்திலே
கொஞ்சம் களிமண்ணை கொடுத்து நீ விளையாடு, பொம்மைகள் பண்ணி விளையாடு என்று சொல்லுகிறோம். அது என்ன பண்ணும்? கையில நிறைய களிமண் இருக்கு, அதுல இருந்து முதல்ல ஒரு உருண்டை எடுத்து ஒரு சிங்கத்தினுடைய பொம்மையை பண்ணி இப்படி வச்சுது. இன்னொரு உருண்டையை எடுத்து மனுஷனை போல ஒரு பொம்மையை பண்ணி வச்சுது. இன்னொரு உருண்டையை எடுத்து ஒரு பூனையை போல ஒரு பொம்மையை பண்ணித்து. ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த 3 பொம்மைகளையும் வைத்து விளையாடி கொண்டிருந்தது. போரும்னு தோன்றின உடனே 3 பொம்மையை எடுத்து மறுபடியும் உருட்டி ஒரு உருண்டையா ஆக்கி வச்சுட்டு ஓடி போயிடும் இல்லையோ. இப்படித்தான் பகவான் சிருஷ்டியை செய்கிறார். மூல பிரகிருதி என்கிற பொருளிலிருந்து இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்குகிறார். போரும் விளையாட்டு முடிந்து விட்டது என்று தோன்றினால் அனைத்தையும் அழித்து மறுபடியும் மூல பிரகிருதியாக உருண்டையாக ஆக்கி விடுவார். அதுல பெயர் வேறுபாடு கிடையாது, உருவ வேறுபாடு கிடையாது. அந்த எல்லாத்தையும் சேர்த்து பந்தாக்கின உடனே இந்த களிமண்ணுக்குள்ள எந்த பகுதி சிங்கமா இருந்தது, எந்த பகுதி புலியா இருந்தது கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாம் ஒன்றாகி விட்டது. அதை போல பகவான் பிரளயம் ஏற்படும் போது அனைத்தையும் அழித்து விடுகிறார். அச்சேதன பொருட்களும் இருக்கும், எதுவுமே அழிந்து போகாது. ஜீவாத்மாக்களும் அழிந்து போவது கிடையாது. ஆனா எல்லாம் ஒன்றாக ஒட்டி கொண்டு வேறுபடுத்தி பார்க்க முடியாத படிக்கு நாம் அனைவரும் இருப்போம். நம்முடைய அறிவை வெளிப்படுத்த முடியாது. கை, கால், கண்ணு, காது, மூக்கு இருந்தா தானே அறிவை வெளிப்படுத்த முடியும். மனசு என்கிற இந்திரியம் இருந்தால்தான் யோசிக்கவே முடியும், சிந்திக்க முடியும். எதுவுமே கிடையாது. அப்ப நமக்கும் இந்த அச்சேதன பொருட்கும் வேறுபாடே இருக்காது. அதுக்கு ஞானம் இல்லை, யோசிக்க முடியவில்லை. நமக்கு ஞானம் இருக்கும், ஆனாலும் யோசிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைதான் பிரளய காலத்தில் இருக்கும். அந்த பிரளயம் முடிந்து சிருஷ்டி தொடங்க வேண்டுமே, அந்த சமயத்தில் தான் வேதங்கள் அனைத்தும் சேர்ந்து பகவானை பார்த்து இந்த ஸ்தோத்திரத்தை செய்கின்றன. பகவான் உலகத்தை படைக்க வேண்டும், அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி இந்த காலத்தில் ஒரு பெரிய அரசன் தூங்கி கொண்டிருக்கிறார். கார்த்தால் அவரை எழுப்ப வேண்டும் என்றால் அதற்குன்னு சில பாடகர்கள் எல்லாம் இருப்பார்கள், வந்திகள் என்று கூறுவார்கள். அந்த வந்திகள் எல்லாம் அரண்மனைக்கு அந்தப்புறத்துக்கு வெளியே நின்று கொண்டு அரசனை பத்தி பாடத் தொடங்குவார்கள். அதை கேட்டுக்கொண்டே அரசன் கார்த்தால எழுந்திருந்து தன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்குவார். அதை போல பெரிய அரசன், ஒரு சின்ன ராஜ்யத்துக்கு அரசனுக்கே இவ்வளவு பெருமை இருக்கும் என்றால் உலகத்துக்கே அரசனான பகவான் தூங்கி எழுந்திருக்க வேண்டும், அவர் சிருஷ்டி செய்ய வேண்டும் என்றால் அப்ப வேதங்களே பகவானை கொண்டாடுகின்றன, போற்றுகின்றன. அதுதான் ஸ்ருதி கீதை என்கிற இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. அது வேதங்களே ஒரு மனிதனாக கற்பனை செய்யப்படுகின்றன. ஒரு புருஷன், வேத புருஷன், வேத புருஷன்னு தெரிவிப்பார்கள். வேதம் என்பது ஒரு புருஷனே கிடையாது. யாரானா போய் செய்தார்களா, வேதத்தை இயற்றினார்களா? யாராலும் இயற்றப்படவில்லை. நித்தியமான கிரந்தம், அபௌருஷேயமான ஒரு நூல் வேதங்கள் என்பவை. ஆனா அதையே ஒரு வடிவம் கொடுத்தது போல கற்பனை செய்து கொள்வது. இப்ப பக்தி என்று சொல்லுகிறோம், அந்த பக்திக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறோம் இல்லையோ. பாகவத புராணத்திலேயே தொடக்கத்தில் பாகவத மகாத்மியத்தில் வரக்கூடிய கதை. நாரதர் அப்படி உலகமெங்கும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு முறை யமுனா நதி கரையை சென்று அடைகிறார். அங்கு பார்த்தால் ஒரு இளம் பெண், 2 வயதான முதியவர்கள் 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். அந்த பெண் அவர்கள் அருகிலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். எதுக்கு இந்த பெண் அழுகிறாள்னு அவருக்கு புரியவில்லை. நாரதர் அருகிலே போய், பெண்ணே நீ யார் என்று கேட்கிறார். அவ பதில் சொல்றா, நான் தான் பக்தி. உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? இவர்கள் 2 பேரும் யாருன்னால் இவர்தான் ஞானம், இவர்தான் வைராக்கியம்னு அவள் தெரிவித்தாள். அப்ப பக்திக்கே ஒரு உருவகம் பெண்ணாக, ஞானம் வைராக்கியம் 2 வயதானவர்களாக உருவகப்படுத்தப்படுகிறார்கள். எதற்கு? என்ன கதை நடந்ததுன்னா அந்த பெண்ணு சொல்றா, நானா உற்பன்னா திரமிடேச்சாகம், நான் தமிழ்நாட்டில தான் பிறந்தேன். அவர் எழுதி வச்சிருக்கார், அடியேன் புதுசா சொல்லல. பக்தி என்பது உண்டானதே தமிழகத்தில் தான் என்று வியாசர் பாகவத புராணத்துல என்னைக்கோ எழுதி வைத்திருக்கிறார். நான் திரமிட தேசத்திலே தமிழிலே உண்டானேன், அங்கிருந்து கர்நாடகத்துக்கு போய் வளர்ந்தேன். கூர்ஜரம் குஜராத் மாநிலத்துலதான் நன்னா எனக்கு வளர்ச்சி ஏற்பட்டது. அதுக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல கிருஷ்ண பக்தி வளர்ந்த உடனே நன்னாக ஆனந்தமா இருந்தேன். எனக்கு கூட 2 பேர் துணைக்கு இருந்தார்கள், ஞானம் வைராக்கியம். பக்தி ஒருவனுக்கு மனதில் நிற்க வேண்டும் என்றால் ஞானமும் வைராக்கியமும் வேணுமோ இல்லையோ. பரமாத்மாவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பதான் பக்தி அசையாமல் இருக்கும். இல்லாவிட்டால் அப்பப்ப யாராவது வருவார்கள். நமக்கு உலகத்துல கஷ்டங்கள் வராமல் ஒரு நாளும் இருக்காது. ஏதோ ஒரு சோதனை வருகிறதுன்னு வச்சுப்போம்.
அந்த சமயம் பார்த்து ஒரு 10 பேர் நம்ம சுத்தி காத்துட்டே இருப்பா. கிட்டக்க வந்து, நான் அன்னிக்கே சொன்னேன் கோயில் கோயில்னு போகாத, பெருமாள் எல்லாம் ரட்சிக்க மாட்டார் என்று. நீதான் கேட்காமல் என்னமோ கடவுள் கடவுள்னு பாத்தியா, கீழே தள்ளி விட்டுட்டார், உன்னை யாரும் வந்து ரட்சிக்கவில்லை. இதைத்தான் அப்பவே சொன்னேன்னு ஒரு 2 பேர் வந்து பேசுவதற்காக இருப்பார்கள். நமக்கு அந்த சமயம் பார்த்து சந்தேகம் வந்துடும். ஓ, உண்மைதானா, பகவான் வந்து என்னை ரட்சிக்கவில்லை, கஷ்டம்தான் படுகிறேன், கைவிட்டு விட்டாரா, இல்ல கடவுளே இல்லையா, எல்லா சந்தேகமும் வரும். இது வராமல் இருக்க வேண்டும் என்றால் நன்ன அடித்தளம் ஞானம் இருக்க வேண்டும். ஞானம் இல்லாமல் கண்மூடித்தனமான பக்தி மட்டும் இருந்தால் அது அசைந்து போவதற்கான வாய்ப்புண்டு. அது ரொம்ப எளிமையாக இடிந்து போய்விடலாம். ஆனா ஞானத்தின் பேரில் பக்தியை கட்டமைத்தோம் என்றால் யார் வந்து பேசினாலும் நமக்கு பயமே ஏற்படாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பகவான் இருக்கிறார், ஏற்கனவே ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கலியுகம் வந்து விட்டதல்லவா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகங்களில் ஞானமும் வைராக்கியமும் மக்களிடத்தில் நிறைய இருந்தன. கலியுகம் வந்தவுடனே ஞானமும் வைராக்கியமும் யாரிடத்திலும் இல்லை. அதனால்தான் அவளுக்கு வயதாகிவிட்டது. ஞானம் வைராக்கியம் கீழே மயக்கமடைந்து விழுந்து கிடக்கிறார்கள்னு சொன்னேனே. ஏனென்றால் யாருமே ஞானத்தை வளர்த்துக் கொள்வது கிடையாது, யாரும் வைராக்கியத்தோடு உலகத்தில் கலியுகத்தில் இருப்பது கிடையாது. அதனால 2 பேருக்கு வயசாயிடுத்தான். இந்த பெண்ணு சொல்றா, எனக்கும் வயதாகி விட்டது, நானும் தள்ளாமல் தான் நடந்து வந்தேன், என்னமோ ஆச்சரியம் தெரியவில்லை, இந்த யமுனா நதி கரைக்கு வந்தவுடனே எனக்கு இளமை திரும்பி விட்டது. ஆனா இந்த 2 பேரும் இன்னும் மயக்கத்தில் இருந்து எழுந்திருக்கவில்லைன்னு அந்த பெண்ணு சொல்றா. என்ன அர்த்தம்? யமுனா நதிக்கரையில் இன்றைக்கும் பக்தி இருக்கிறது, கலியுகத்திலும் மக்கள் பக்தியோடு இருக்கிறார்கள். ஆனா அங்கும் ஞானமும் வைராக்கியமும் யாரிடத்திலும் இல்லை. அதனால அவர்கள் எழுந்திருக்கவில்லை, நான் மட்டும் இளமை அடைந்தேன் என்று பக்தி தேவி சொல்லுகிறாள். அப்பதான் நாரதர் ஒரு பிரதிஜை செய்கிறார். நீ கவலைப்படாத, ஒவ்வொரு வீட்டிலும் பாகவத புராணத்தை படிக்க வைத்து உன்னை பக்தியை எல்லார் மனதிலும் நான் கொண்டு போய் நுழைக்கிறேன் என்று ஒரு பிரதிஜை நாரதர் எடுத்துக் கொள்ளுகிறார். அப்ப இது உருவகம் தானே. ஞானம், வைராக்கியம், பக்தி 3 பேருக்கும் ஒரு உருவம் கொடுத்து அவர்களுக்கு நடந்த கதையாக சொல்லப்படுகிறது. அதே போல வேதங்கள் என்பவை நூல்கள் தான், புத்தகங்கள் சொற்களுடைய கூட்டம், அவ்வளவுதானே. நூல் மட்டும் என்னது? சப்தங்களினுடைய ஒரு கூட்டம். அதையே ஒரு மனிதனாக, ஒரு புருஷனாக பாவித்து அந்த வேத புருஷன் பகவானை கொண்டாடுகிறார், பகவானை குறித்து ஸ்தோத்திரம் செய்கிறார் என்பது போல் சொல்லப்படுகிறது. ஏன்னா வேதமே பல இடங்களில் அதை போல பேசும். தனக்கு கை கால் உடம்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனிதன் பிறவி கிடையாது. ஆனா தானே என்னுடைய மனது, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடு என்றெல்லாம் வேதமே சில இடங்கள்ல தெரிவிக்கிறது. அப்ப மனசு இருக்கணும், வாய் இருக்கணும், புத்தி இருக்கணும்னா மனுஷனை போலத்தானே இருக்க வேண்டும். அதனால வேதத்துக்கே ஒரு உருவகம் கொடுத்து வேத புருஷன் என்று தெரிவிப்பார்கள். அந்த வேத புருஷன் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணாராம். அந்த பகுதிதான் ஸ்ருதி கீதா என்று சொல்லப்படுகிறது. இது நேரடியாக பாகவதத்தில் சொல்லப்படவில்லை. வேதம் இவ்வாறு பகவானை புகழ்ந்தது என்று சொல்லி இருக்கலாமோ இல்லையோ, அப்படி வேதவியாசர் சொல்லவே இல்லை. எங்கிருந்தோ தொடங்கி, இது பொதுவாவே நம்முடைய இதிகாசங்களில் புராணங்களில் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு கதை, அந்த கதைக்குள் கதை, கதைக்குள் கதை, கதைக்குள் கதை, இப்படித்தான் அநேகமான புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கும். மகாபாரதம் இருக்கும் இல்லையோ, மகாபாரதம் என்பது 2 பேருக்கு நடுவுல இருந்த ஒரு உரையாடல் தானே. வைசம்பாயனர், ஜனமேஜயன் என்று 2 பேர். ஜனமேஜயன் தான் பரீட்சித்தனுடைய மகன், வைசம்பாயனர் ஒரு பெரிய ரிஷி. அந்த பேருக்கும் நடந்த ஒரு உரையாடல். இந்த உரையாடலை பத்தி சூத பௌராணிகர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த 2 பேர் உரையாடலுக்குள்ள ஒரு உரையாடல், அவர்கள் உரையாடலுக்குள்ள ஒரு உரையாடல், சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையாடலுக்குள்ள ஒரு உரையாடல், அர்ஜுனனும் கண்ணனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதுதான் பகவத்கீதை. இப்ப பகவத்கீதை மகாபாரதத்துல எப்படி இருக்குன்னால், கண்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டதை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னதை, வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொன்னதை சூதர் சிஷ்யர்களுக்கு சொல்லுகிறார். 4 படி உள்ள போய் கதைக்குள்ள கதைக்குள்ள கதைன்னு இருக்கும். அத போலத்தான் இந்த இடத்திலும் தெரிவிக்கிறார். ஏன் இப்படி வைக்கணும்? நேரடியா சொல்ல வேண்டிய கருத்தை சொன்னால் போராதா? ஏன் இன்னார் கேட்க இன்னார் பதில் சொல்ல இந்த அர்த்தம் சொல்லப்பட்டது என்று ஏன் தெரிவிக்கிறார் என்றால், அப்பதான் அந்த அர்த்தத்துக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படும். ஓ, இப்பேற்பட்டவர் சொன்னதா, இந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதா. ஏதோ ஒரு விஷயம் அடியனிடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு அடியேன் பதில் சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? இதுக்கு நான் பதிலே சொல்ல வேண்டாம், நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில் இப்படி சொல்லியிருக்கார்,
பராசரர் விஷ்ணு புராணத்துல இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஓ அவர்களே இவர் சொன்னார்னா நம்பிக்கை ஏற்படாது, அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நம்பலாம் என்கிற ஒரு உறுதி ஏற்படும் அல்லவா? அதற்காகத்தான் பெரியோர்கள் வாக்கியங்களை மேற்கோள் காட்டுவதே. இல்லாட்டா நாம் சொன்னோம்னா புதுசா இவரா கண்டுபிடிச்சாரோன்னு மக்களுக்கு தோன்றிவிடும். அப்ப நம்பிக்கை ஏற்படாது. அதனாலதான் எப்பவுமே இது நான் சொல்வதே அல்ல, பெரியோர்கள் சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன் என்றுதான் பல நூல்களிலும் எழுதுவார்கள். அத போல இங்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. பரீட்சித் மகாராஜா சுகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பிரம்மன் பிரம்மண் அனிர்தேஷ்யே நிர்குணே குணவருத்தய கதம் சரந்தி ஸ்ருதய சாக்ஷாத் சதத அசத பரே. இதான் பரீட்சித்து கேட்கக்கூடிய கேள்வி. அவருக்கு என்ன சந்தேகம் என்றால், வேதங்கள் பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாதா? நான் வேதமே சொல்லாவிட்டால் யார் சொல்லுவார்கள்? வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கண்ணன் பகவத்கீதையில தெரிவிக்கிறார். எல்லா வேதங்களாலும் நான் மட்டும்தான் சொல்லப்படுகிறேன். என்னை தவிர வேதங்கள் வேற யார பத்தியும் பேசாது. என்னை பற்றி பேசுவதற்கு வேதத்தை தவிர வேறு நூலும் கிடையாது. ரெண்டு விதத்திலையும் வச்சுக்கணும். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கண்ணன் தெரிவித்தார். வேதங்களால் நான் அறியப்படுகிறேன். அதுல ரெண்டு இடத்துல அழுத்தி சொல்லணுமா. வேதங்களால் நான் மட்டுமே அறியப்படுகிறேன், வேதங்களால் மட்டுமே நான் அறியப்படுகிறேன். அப்ப வேதத்தை விட்டா பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணமும் கிடையாது. ஏன்னா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? அனுமானம் பண்ணி இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு ஊகம் பண்ணி தெரிந்து கொள்ள முடியுமா? எந்த வழியும் கிடையாது. வேதத்தை கொண்டு மட்டும்தான் பரமாத்மாவை புரிந்து கொள்ள முடியும். சரி, அந்த வேதம் யாரை பத்தி? பரமாத்மாவை பத்தியும் பேசுறது. இந்திரன் சந்திரன் குபேரன் எல்லாரையும் பத்தி பேசுமானால், இவர்கள் எல்லாம் வெளியூர் தோற்றமாக இருக்கக்கூடிய உடல்கள். அவர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக பரமாத்மா தானே இருக்கிறார். அவரை பற்றி தான் வேதங்கள் பேசுகின்றன என்று கண்ணனே தெரிவிக்கிறார். அதுல பரீட்சித்துக்கு ஒரு சந்தேகம்.